இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஒய்ஃபு அவங்களோட மொபைலை எனக்காக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இந்த மொபைல் டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. தவறுதலாக கீழே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போயும் இந்த டிஸ்பிளேல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கேபிள் வந்து டச் சென்சார். இந்த பின்னாடி இருக்குல்ல, இது வந்து டச் சென்சார். நம்ம பின்னாடி ஃபிங்கர் வச்சா ஓப்பன் ஆகும்ல, டிஸ்பிளே அன்லாக் ஆகும், அந்த சென்சார். அதோட லைன் கட் ஆகிருக்கு. ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதில் பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் பேட்டரியோட கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி எடுத்தால் தனியாக வந்துடும். பேட்ரி வந்துருச்சு. இது வந்து டச் சென்சாரோட கனெக்டர். ஆல்ரெடி டச் சென்சார் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதையும் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கனெக்டரு இதுக்குள்ளே வரும். இதுதான் டிஸ்பிளேயோட கனெக்டரு. டிஸ்பிளேயோட கனெக்டரை அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே அப்படியே செப்பரேட்டாக வெளியில் எடுக்க வேண்டியது. இப்போ நான் இங்கே வந்து வேறு ஒரு டிஸ்பிளே வாங்கி வச்சுருக்கிறேன். சேம் மாடல் டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளே தான் நம்ம இதில் போட போகிறோம். இது நம்மளோட புது டிஸ்பிளே. இது நம்மளோட பழைய டிஸ்பிளே. இது நம்மளுடைய பழைய டிஸ்பிளே. ஓகே, இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்ட்ராப், இந்த டிஸ்பிளேக்கு போகிற டேட்டாஸ் ஃபுல்லாக இந்த பஸ் பார் வழியாக தான் போகும். இது ஏன் இது கரெக்டாக இருக்குது, இது ஏன் இப்படி லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக அதோட பர்பஸ் என்னென்னா, இதை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸோடு ஒட்டி வைக்கணும். ஒட்டி வைக்கிறதுக்காக
கம்பெனிக்காரங்க அதை எக்ஸ்ட்ரா லென்த்தில் கொடுப்பாங்க. அப்படி வச்சா மட்டும்தான் இந்த பேட்ரி போய் இந்த இடத்துல உட்காரும்போது அந்த கேபிள் வந்து டைட்டாகி கட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேட்ரி வச்சுட்டு இந்த பேட்டரியோட கனெக்டரை அதோட ஓட்டி வைக்க போகிறோம். இது டிஸ்பிளே கனெக்டர், இது பேட்டரியோட கனெக்டர், ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியையும் கொண்டு வந்து அதில் சீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்பிளே ஃபுல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறதில்ல, எல்லா பவரையும் ஃபிட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இது சப்ளை கொடுத்து செக் பண்ணுவோம். டிஸ்பிளேயே ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 2% சார்ஜ் இருக்குது. நம்ம மொபைலை ஆன் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பவர் பட்டன். டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. நம்ம குறுக்குத்துறை முருகன் பிள்ளையாரோட ஃபோட்டோ. ஓகே, டிஸ்பிளே ஓப்பன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரீஃபிட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். ஸோ கேமரா ஆன் பண்ணி பார்ப்போம். கேமரா ஓகே, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, ரெசல்யூஷன் ஓகே. ஓகே, கேமரா ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னென்னா எல்லாமே ரெடி. இப்போ இதில் டிஸ்பிளேக்குள்ளே நம்ம டிஸ்பிளே பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டா ஃபோன் ரெடி. இப்போ செக் பண்ணலாம் சார்ஜ் ஆகுதா இல்லைன்னு. இப்போ ஃபோன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. செக் பண்ணலாம். ஃபோன் சார்ஜ் ஏறுது. டிஸ்பிளே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே. லாக் பட்டன் ஒர்க் ஆகுது, லாக் பட்டன் ஓகே, எவ்ரிதிங் ஓகே. டிஸ்பிளே மட்டும் ப்ளேஸ் போட்டு ஓட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது நம்ம பண்ணுறது எல்லாமே சும்மா டைம் பாஸ் வீடியோ தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், நம்மளும் சொல்லி தான் பார்ப்போமே என்ன.